ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிர்தம் 96. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் திரு சுப்பிரமணியன் திருமதி மணிமேகலை தம்பதிகள் ஒரு நாள் கொடுமுடி டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு பாட்டியை தரிசிக்க சென்றனர். பாட்டிக்கு தேவையான தின்பண்டங்கள் உணவு யாவற்றையும் கொடுத்து சாப்பிட தந்தார்கள். பாட்டியும் அன்புடன் அதை உண்டு ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது பாட்டியார் திரு சுப்பிரமணியன் கன்னத்தில் செல்லமாக தோட்டம் காடு தோட்டம் காடு தோட்டம் காடு என கூறிக்கொண்டே அடிக்க ஆரம்பித்தார் அவரது கன்னத்தில். பின்னே நான் இருக்கண்டா, போயிட்டு வாடா என்றார்கள். திரு சுப்பிரமணியன் அவர்களின் மனதில் ஏதோ ஒன்று தோட்டத்தில் நடக்கப் போகிறது என்று ஆழ்மனதில் உணர ஆரம்பித்தார். ஊருக்கு திரும்பிய மறுநாள் திரு சுப்பிரமணியன் அவர்களின் தோட்டத்தில் திடீரென எங்கிருந்தோ வந்த நாகம் அவர் முன் படம் எடுத்து ஆடியது. அரண்டு போனார் திரு சுப்பிரமணியன். மனித தலை அளவுக்கு அந்நாகம் படம் எடுத்தது. பாட்டி முந்தின நாள் கூறிய வாக்கு அவருக்கு நினைவு வந்தது. அவரை அறியாமல் அந்நாகத்தை கையெடுத்து கும்பிட்டு, பாட்டி இப்படி வந்து பயமுறுத்தலாமா என கேட்டு வணங்கினார். அந்நாகமும் மறைந்து போனது. வந்தது நாகமா அல்லது நாக உருவில் பாட்டியா? ஏதும் புரியவில்லை. புரியாத புதிரானது இச்சம்பவம். ஆனால் இவருக்கு வரும் ஆபத்தை பாட்டி இவரது கன்னத்தில் அடித்து நான் இருக்கேன் என சொல்லி காப்பாற்றியது சத்தியம். பாட்டி உடலோடு வாழ்ந்த காலம் மட்டுமல்லாது ஜீவசமாதியான பின்பும் கூட திரு சுப்பிரமணியன் திருமதி மணிமேகலை குடும்பத்தினரை காத்து வருகின்றார். ஓம் நாகலட்சுமி பாட்டி தாயே போற்றி. ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.